முதல் வாக்காளராக எழும்பூர்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில, எழும்பூர் தனி தொகுதியில அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில திரு ராஜேஷ் லக்கானி வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அழியாத மை, நான் ஒரு வாக்காளன் அப்படின்னு இன்றைய நாள் நாம் எல்லாம் பெருமையான ஒரு குறியாக காட்டுவதற்கான ஒரு அடையாளம். இன்டெலிபிள் இங்க் ஆந்திரா கிட்ட தயாராகிறது. இதுதான் நான் இன்னைக்கு வாக்களிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறதுக்கான ஒரு குறி. திரு ராஜேஷ் லக்கானி இந்த இன்டெலிபிள் இங்க் எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை, முதல் காட்சிகளை தந்தி டிவியில் காண்கின்றீர்கள் நேர்களே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறது. நம்ம 232 தொகுதியில் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. நேற்று இரவு தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையினர் அந்த தொகுதிக்கு எலெக்ஷன் 23ஆம் தேதி நடைபெறும். கவுண்டிங் 25ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை 25ஆம் தேதி நடைபெறும். நேற்று இரவு 10 மணிக்கு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல போலிங் பர்சனல்ஸ் மெட்டீரியல் ரெடியா எல்லாம் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில நிறைய போலிங் எல்லா இடத்துல கமெண்ட்ஸ் ஆயிருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக வாக்கு சதவீதம் மார்க் போல் பண்ணது, பார்ட்டி ரீச் ஆனதுப்பா கண்காணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு வாக்கு சதவீதம் எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும். மத்தியானம் 3 மணிக்கு மேல ஒவ்வொரு அரை மணி நேரத்தில் வாக்கு சதவீதம் கண்காணிக்கப்படும். இந்த நேரத்தில் தெரிவித்து சார், இப்ப தலைமைச் செயலகத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன சார்? தலைமை செயலகத்தில் ரொம்ப 2 கண்ட்ரோல் ரூம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு கண்ட்ரோல் ரூம்னா கம்ப்ளைண்ட்க்கு மற்றும் வாக்காளருக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அதை 1950 ஃபோன் பண்ணி அதை அவங்க தெளிவு பெறுவதற்கு. 2வது எலெக்ஷன், ஒவ்வொரு எலெக்ஷன்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மட்டும் இல்ல, ஒவ்வொரு பூத்ல இருக்கிறது பிரச்சனை சரி பண்ணதுக்கு நம்ம 19 டிஆர்ஓ இணைந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் ரூம் செயல்பட்டு இருக்கேன். எலெக்ஷன்ல ஒவ்வொரு பூத் பத்தி என்ன தகவல் தெரியுதுக்கு, அவங்க போலிங் ஆபீசரோட பிரச்சனை சரி பண்றதுக்கு 2வது கண்ட்ரோல் ரூம் செயல்பட்டு இருக்கு. இது தவிர்த்து நம்ம சாஃப்ட்வேர் அண்ட் ஆன்லைனும் தனியா துறையினால தனியா இண்டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் கண்காணிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் ஆரோக்கியத்தை தொடர்ந்து வேற எதுவும் தொகுதிகள் வந்து புகார்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறா? இப்ப தேர்தல் எல்லாம் மட்டில 232 தொகுதியில ஆரம்பிக்கப்பட்டது. ராஜேஷ் லக்கானி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து விளக்கி வருகிறார்.